ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நீதித்துறை அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே 12th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போது நமக்குன்னு ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு ஆக்சுவலாக வந்து கிளை நீதிமன்றம் இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தோன்னா உயர் நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கிளை நீதிமன்றத்தை நமக்கு வந்து பார்த்தோம்னா அமர்வு நீதிமன்றங்கள், அப்புறம் வந்து மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் பிரிக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை உயர் நீதிமன்றம்னும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை தான் இங்கே 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 3 அடுக்குனா டாப்பில் உச்ச நீதிமன்றம், தென் அதுக்கடுத்து உயர் நீதிமன்றம், தென் அதுக்கடுத்து கீழே கூடிய கிளை நீதிமன்றம், மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு, ஸோ இப்படி தான் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறதுல ஸோ மேல்முறையீட்டு ஒரு நீதிமன்றம் நம்மளுடைய இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவைன்னு சொல்லி உணர்ந்தவரை தான் இவரை வந்து சொல்கிறாங்க. சர் ஹரி சிங் கோர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை தான் இப்போ 1921 வருஷத்துலேயே நமக்குன்னு இந்தியானா இந்திய நாட்டுக்குள்ளேயே ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்தவர் இவர் தான். அப்பயே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவர், வேணும்னு சொன்னவர். தென் உச்ச நீதிமன்றமே அரசமைப்பின் காவலன். ஸோ நார்மலாக நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்து இந்த உச்ச நீதிமன்றம் தான் அரசமைப்பினுடைய காவலன் அப்படின்னு கொடுக்குறாங்க. தென் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக எதுக்காக ஒரு உச்ச நீதிமன்றம், அதுக்கு கீழே நமக்கு உயர் நீதிமன்றம், அதுக்கு கீழே கிளை நீதிமன்றங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்று சார்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும், இந்த நீதிமன்றங்கள் நார்மலாக என்னென்னு பார்த்துக்கோங்க, குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நார்மலாக செயல்பட்டு ஒரே மாதிரி செயல்பட்டு நமக்கு அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் வந்து அரசமைப்பில் கிரியேட் பண்ணோன்னு சொல்லியிருக்காரு, வேற ஒன்றுமே இல்லை. தென் கீழே தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவில் உள்ள உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஸோ இங்கே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துட்டா அதுக்கடுத்து நீங்கள் சொன்னக்கூடிய இந்த கருத்து தப்பு, உங்களுடைய சாட்சி இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த நீதிமன்றத்திலையும் போய் மேல்முறையீடு பண்ண முடியாது. மாறாக இது எப்படின்னா, இப்போது மதுரை கிளையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு சரியா தப்பா அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, இங்கே மதுரை கிளையிலிருந்து நார்மலாக அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய கிளைக்கு போயிட்டு இதே கேஸை கொடுத்து இவர் சொன்னது எனக்கு சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா மேல்முறையீடு பண்ணலாம். அங்கே பண்ணப்பட்டதும் எனக்கு தீர்ப்பு சரியில்லை அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்பு போகலாம். அங்கே போயிட்டு இவங்க கீழே கொடுத்த நீதிமன்றங்கள் எனக்கு சரியாக தீர்ப்பு எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனால் இவர் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் ஃபைனல். இவங்க 2 பேரும் சொன்ன ரிசல்ட் செல்லாது அப்படிங்கிறத தான் இங்கே கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட இந்த கருத்து தான் நமக்கு ஃபைனல், அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு சொல்ல வராங்க. தென் 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக வழக்குகள் அதிகம் தேக்கமடைந்துள்ள மாநிலங்களில் மாவட்டம் மற்றும் துணை நீதிமன்றங்களில் மட்டும் 8 கோடி வழக்குகள் நிலுவையாக கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் இருக்குது. ஸோ நார்மலாக பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக வழக்குகள் ரொம்ப தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடியது நமக்கு உத்தரப்பிரதேசம்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து வழக்குகள் அதிகமாக தேக்கமடைந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அடுத்தபடியாக பீகார். ஸோ இங்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய வழக்குகளை தீர்த்து வைக்கல ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. 3,00,000 வழக்குகளும் எங்கள் பீகாரில், மகாராஷ்டிராவில் 2,00,000 வழக்குகள் இன்னும் தீர்க்கப்படலை, நிலுவையிலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. சிக்கிம் மாநிலத்தில் 2 வழக்குகள் மட்டுமே நிலுவையில் இருக்குது. சிக்கிமில் 2 வழக்கு மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. மீதி எல்லாத்துக்கும் நமக்கு ரிசல்ட் கொடுத்து முடிச்சுட்டாங்க, ஃபைனல் டெசிஷனும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்தமான் நிக்கோபார் மாநிலத்தில் 1 வழக்கும் நிலுவையில் இல்லை, எந்த கேஸுமே பெண்டிங்கில் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எங்கள் அந்தமான் நிக்கோபாரில் எந்த வழக்குமே பெண்டிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைப்பு. நார்மலாக இப்படி ஒரு உச்சநீதிமன்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நமக்கு அம்பேத்கரும் இப்படி ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தில் எழுதி வச்சு கொடுத்துட்டாரு. சரி, ஓகே. இப்போ அது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள்.
உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பினுடைய பகுதி 5 அத்தியாயம் 4 மூலமாக நிறுவப்பட்டுள்ளது. ஸோ இந்திய அரசமைப்பினுடைய பகுதி 5வது பகுதியில உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்காராமா. அரசமைப்பினுடைய உறுப்புகள் 124லிருந்து 147 வரைக்கும் உச்சநீதிமன்றம் எப்படி இருக்கணும், அதை பத்தி உச்சநீதிமன்றத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன, அவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத 124வது ஷரத்திலிருந்து 147வது ஷரத்து வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல அம்பேத்கர் கொடுத்து வச்சுட்டாரு. சரியா? அதிகார வரம்புகள் குறித்து கூறுகிறது எல்லாமே. ஸோ அதனுடைய வடிவம் எப்படி இருக்கணும், ஸோ இங்கே எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம், அவங்களுக்கு உண்டான தகுதிகள் என்ன, எத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம், அவங்களை யார் பதவி நீக்கம் பண்ணுவா, யார் பதவி பிரமாணம் பண்ணுவா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த குறிப்பிட்ட அரசமைப்பு விதிகளுக்கு கீழே சொல்லி முடிச்சிட்டாரு. அரசமைப்பினுடைய ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி, அரசமைப்பின் ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி 7 கீழ்நிலை நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்றத்தை அனுமதித்தது. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அனுமதிச்சிச்சுன்னு பாருங்க. ஒரே ஒரு நீதிபதி மட்டும்தான் ஹெட்டாக இருக்கணும், கீழே அவருக்கு கீழே 7 பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் சொல்லியிருக்கு. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் கொடுக்கிறது. ஸோ இதில் யாருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இந்த எண்ணிக்கையை கூட்டிக்கலாம். ஸோ ஒரு ஆளுக்கு பதிலாக 4 பேர் கூட போடலாம், 7 பேருக்கு பதிலாக 15 பேர் கூட போடலாம். ஆனால் இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. 2008வது ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 30ஆக அதிகரித்தது. 2019 படி 34 நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் உட்பட மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? ஆரம்பத்தில் 1+7 8 பேராக இருந்து அதுக்கடுத்து 30 பேராக மாறி இப்போ 34 பேரில் வந்து நிற்குது. ஸோ இப்படி எல்லா எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுக்கான யாருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்திற்கு அந்த தனி சிறப்பான ஒரு தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா? தென் உச்சநீதிமன்றத்தின் ஒவ்வொரு நீதிபதியும் அமைச்சரவை மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்தாலோசனை செய்த பின்னர் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்யப்படுகிறார். யாராலனா குடியரசுத் தலைவர் தான் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை நீங்கள் உங்களுடைய சேரில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதி 65 வயது வரை நமக்கு இருக்கலாம். ஸோ எத்தனை வயசு வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம் அப்படின்னா அவருடைய 65வது வயது பூர்த்தி அடைகிற வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருக்கலாம். எந்த ஒரு நீதிபதியாவது பதவி விலக நினைக்கணும் அப்படிங்கிறத, எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா, நான் போகிறேன்னு நினச்சாருன்னா அவரினுடைய கைப்பட ஒரு லெட்டரை எழுதி அந்த லெட்டரை குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிச்சதை அவர் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னா, சரி விலகிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் அவரை கூப்பிட்டு வச்சு பேசி ஏன் விலகுறீங்க, நீங்கள் விலக வேணாம் அப்படின்னும் பேசலாம். அப்படின்ற ஒரு தகுதி அவருக்கு இருக்கும். ஒரு நீதிபதியை நாடாளுமன்றத்தில் கன்னட தீர்மானம், அதாவது கண்டன தீர்மானத்தின் நிறைவேற்றுவதன் மூலமாக அவரையும் பதவி நீக்கமும் செய்யலாம். ஸோ அதாவது இப்போ இந்த நீதிபதியானா இவர் என்ன பண்ணுறாருன்னா சட்டத்துக்கு புறம்பாக சில விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி அந்த நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்றம் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியவும் பதவி நீக்கம் செய்யக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக இது பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட், குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நாடாளுமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரை நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். ஸோ பிரதமர் இருப்பார், குடியரசுத் தலைவர் இருப்பார், உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பார். இவங்க 3 பேருக்கும் பெரிய சம்மந்தப்படுத்தி தான் வச்சுருப்பார். ஸோ இந்த நீதிபதியை யார் நமக்கு நீக்கம் பண்ணலாம்? இங்கே நாடாளுமன்றத்தில் இருக்கவங்க நீக்கம் பண்ணலாம். இந்த குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யக்கூடியவங்க யார்? இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க. இந்த பிரதமரை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார்? இந்த குடியரசுத் தலைவர். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்க இப்போ இவங்க 2 பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சரி, இவங்க 2 பேரை நீக்கம் பண்ணுறதுக்கான சில சட்டங்களை இயற்றக்கூடியதும் நமக்கு இவர் பண்ணலாம். இவங்க 2 பேர் கொண்டு வர சட்டங்களை செல்லாதுன்னு கூட இவர் சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டு இந்த 3 பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நெருக்கமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் இருந்தால் தான் சட்டத்தை சரியாக கொண்டுட்டு போக முடியும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ யோசிச்சு தான் நமக்கு அம்பேத்கர் எழுதி கொடுத்துருக்காரு. ஓகேவா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட், ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட அவர் இந்திய குடியுரிமை பெற்றிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இந்தியராக இருந்திருக்கணும் அல்லது இந்திய குடியுரிமையாவது அவர் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். த நெக்ஸ்ட்,
உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 வருஷம் இருந்திருக்கணும். ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியை நியமிக்கணும்னா, உயர்நீதிமன்றத்தில 5 வருஷம் பணியாற்றியிருக்கணும் அல்லது பணியாற்றிய அனுபவம் குறைந்தது 10 ஆண்டுகளா இருக்கணும். ஸோ அங்க பணியாற்றியிருக்கணும். இல்லன்னா அங்க வக்கீலா இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு 10 வருஷம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அல்லது 1 அல்லது 2க்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் இருக்கணும். ஸோ நார்மலா ஒண்ணு நீதிபதியா இருந்திருந்தாலும் ஓகே, இல்ல வழக்கறிஞராக நமக்கு வந்து வக்கீலாவும் இருந்திருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்ல வராங்க. நாடாளுமன்றம் விதித்துள்ள தகுதிகளையும் இவர் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நார்மலா ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியை நியமனம் பண்றதுக்கு இவ்ளோ அப்டேட்ட தாண்டி வந்தா தான் அவர் வந்து நியமனம் பண்ண முடியும். தென் அத்தகைய ஒரு நபர் கட்டாயம் குடியரசுத் தலைவரினுடைய கருத்தில் தலை சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். ஸோ நமக்கு வக்கீலா இருக்காங்கன்னு சொல்றோம்ல, அவரு கண்டிப்பா குடியரசுத் தலைவர் பார்க்கும்போது அவருக்கு தோணியிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல இவர் வந்து ஒரு சட்டத்த நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு, அப்படின்ற மாரி அவருக்கு தோணுச்சுன்னா, அவர குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியமனங்கள் அனைத்தும் பொதுவாக பணிமூப்பு அடிப்படையில் செய்யப்படுகிறது. பணிமூப்பினுடைய அடிப்படையில். சரி, ஓகே. இங்க இம்பார்ட்டன்ட் குடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பட்டியல் இனத்தவர் சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல் முறையாக 2000 இந்த வருஷத்துல உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். அவர் நீதிபதி கே.ஜி. பாலகிருஷ்ணன். ஸோ இவர் தான் நமக்கு பட்டியல் இனத்தை சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர். 2000வது வருஷத்துல இவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் 2007ல் பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தார். எந்த வருஷத்துல? 2007ல நார்மலா உச்சநீதிமன்ற நீதிபதியிலிருந்து தலைமை நீதிபதியாகவும் உயர்வு பெற்றவர் இந்த கே.ஜி. பாலகிருஷ்ணன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு அப்டேட். தென் தற்போதுள்ள அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு முதல் செயல்படத் தொடங்கியது. நார்மலா ஜனவரி 26, 1950லிருந்து சட்டத்தை ஏற்றுக்கொண்டோம். 2 நாள் கழிச்சு தான் இந்த நீதிமன்றம் செயல்படத் தொடங்கியிருக்கு. ஸோ இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போலிருந்து இந்த உச்சநீதிமன்றம் செயல்படத் தொடங்குச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜனவரி 26, 1950ம் குடுத்திருப்பாங்க. ஜனவரி 28, 1950ம் குடுத்திருப்பாங்க. அப்ப எதை சூஸ் பண்ணணும்? ஜனவரி 28, 1950 இதை நீங்க சூஸ் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தின் இளவரசர்கள் மாடத்தில் செயல்பட்டது. 1958வது ஆண்டு தற்போது உள்ள வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. ஸோ நார்மலா நாடாளுமன்றத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு தனி பார்ட்ல நமக்கு வந்து செயல்பட்டுட்டு இருந்த உச்சநீதிமன்றம் தற்போது இப்ப எங்க செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தனியா செயல்பட தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்போ? 58ல தான், 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீதிபதி ஹரிலால் ஜே கனியா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. இவர் தான் உச்சநீதிமன்றத்துக்காக ஹெட்டாக நியமனப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆளு இவர் தான் சொல்றாங்க. யாரு? உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி அப்படிங்கிறது கனியா. அவர் கூட வேற யாரை நியமனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீதிபதி சையத் பாசல் அலி, பதஞ்சலி சாஸ்திரி, நீதிபதி மெஹர்ஷந்த் மகாஜன், நீதிபதி பிஜன் குமார், நீதிபதி முகர்ஜி மற்றும் நீதிபதி எஸ்.ஆர். தாஸ். இவங்க எல்லாமே இவங்க கூட அந்த 1+7 அப்படின்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு கூட மொத்தமா நியமனம் பண்ணப்பட்ட நபர்கள் தான் இந்த நீதிபதிகள். தலைமை நீதிபதி யாரு? ஃபர்ஸ்ட் இருந்தா கனியா இருந்திருந்தாரு. இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உச்ச நீதிமன்றத்தை பத்தி. தென் இதுக்கு அடுத்து உயர் நீதிமன்றங்களை பத்தியும் கிளை நீதிமன்றங்கள் பத்தியும் இவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள் பத்தியும் நாம இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.